Hi friends, welcome to நம்ம உலகம். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா இந்த பாபின் வச்சிட்டு ஒரு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் நம்ம பார்க்க போறோம். கண்டிப்பா இந்த டிப்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். என்ன டிப்ஸ் சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். நம்ம வீட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஜீன்ஸ் போற ஜீன்ஸ் பேண்ட் இருக்கும் இல்லையா, அந்த ஜீன்ஸ் பேண்ட்ல எல்லாம் வந்து பட்டன்ஸ் இருக்கும். பாருங்க நான் ஜீன்ஸ் பேண்ட் காமிக்கிறேன். ஜீன்ஸ் பேண்ட்லலாம் இங்கே வந்து பட்டன் போடுவோம் இல்லையா, இந்த பட்டன் வந்து நம்ம கழண்டிச்சுன்னா வந்து அந்த டைமில் வந்து நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. அர்ஜென்ட்டுக்கு எங்கேயாச்சும் கிளம்பி போகிறப்ப பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஆசைப்பட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஃபேண்ட் எடுப்பாங்க. அந்த ஃபேண்ட்டோட இந்த பட்டன்ஸ் வந்து நம்ம கழண்டிச்சுன்னா நம்ம வீட்டில் வந்து அந்த டைமில் வந்து பட்டன்ஸ்லாம் இருக்கவே இருக்காது. சில இதில் பார்த்திங்கன்னா பட்டன் கொடுத்துருப்பாங்க, சில இதில் பார்த்திங்கன்னா மாதிரி ப்ரெஸ்ஸிங் டைப்பில் இருக்கிற மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க. இது இருந்துச்சுன்னா நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. பட்டன் இருந்துச்சுன்னா பார்த்திங்கன்னா நம்மளால் ஈஸியாக ஸ்டிச் பண்ண முடியும். இங்கே பாருங்கள் ஒரு சில இதில் வந்து பட்டன்ஸ் கொடுத்துருவாங்க. பட்டன் இருந்துச்சுன்னா நம்ம ஈஸியாக ஸ்டிச் பண்ணிடலாம். ஆனால் இது மாதிரி இருந்துச்சுன்னா நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ அந்த டைமில் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கிற இந்த பாபின் வச்சுட்டு அதுக்கு வந்து நம்ம பட்டன் மாதிரி ஸ்டிச் பண்ணிடலாம். ரொம்ப சூப்பரான டிப்ஸுங்க, இது அருமையான டிப்ஸு. கண்டிப்பாக வந்து உங்கள் வீட்டில் இது மாதிரி ஜீன்ஸ் பேண்ட் வந்து எதுவும் இல்லாமல் பட்டன்ஸ் இல்லாமல் இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து அர்ஜென்ட்டுக்கு நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணிட்டு கூட அதுக்கப்புறம் பட்டன் வாங்கி கூட நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிள் தாங்க இதை வந்து நம்ம தைக்கிறது. பெரிய ஊசியாக எடுத்துக்கோங்க, இதுக்குள்ளே ஹோல்குள்ளே போதா பார்த்துக்கோங்க. நான் பார்த்துட்டேன், ஹோல்குள்ளே பார்த்திங்கன்னா இந்த இது போகுது இந்த நீடில். ஸோ நான் இது பெருசாக எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது த்ரெட் எடுத்துக்கோங்க. த்ரெட் வந்து எம்ப்ராய்டரி உள்ள நூல் அது மாதிரி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம ஸ்டிச் பண்ணுற பார்த்திங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். நான் பார்த்திங்கன்னா எம்ப்ராய்டரி த்ரெட் எடுத்திருக்கேன். இப்போ வந்து நம்ம அதை அப்படியே தைக்கலாம். கண்டிப்பாக வந்து நீங்கள் இந்த மெத்தட் ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ வந்து நம்ம ஸ்டிச் பண்ணலாம். அழகாக இதுக்கு இங்கே ஏற்கனவே இருக்கு இல்லையா, ஒரு ஹோல் மாதிரி இருக்குது இல்லையா, பிரிஞ்சிருக்கு இல்லையா, அந்த இடத்துல வச்சு நம்ம வந்து தைக்கலாம். அர்ஜென்ட்டு கிளம்புறப்போ பார்த்திங்கன்னா இது வந்து பிச்சுக்கும் பட்டன்ஸ், அப்போ வந்து ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ அதோடு அவங்க பார்த்திங்கன்னா அதை கழட்டிட்டு வேறு போட்டுப்பாங்க. ஸோ நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணிங்கன்னா அவங்க வந்து கரெக்டாக வந்து போட்டுட்டு போகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடியில் ஒரு நாட் போட்டுருங்க, நாட் போடுறது இல்லை, கீழே வந்து ஒரு நாட் போட்டாச்சு. இப்போ ஸ்டிச் பண்ணலாம். இப்போ இது மாதிரி நீங்கள் பாபின் வச்சு தைக்கிறப்ப பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நல்லா இருக்கும், ஸ்ட்ராங்காக இருக்கும், பிக்கவே பிய்யாது. கண்டிப்பாக இந்த மெத்தட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள் எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. உங்களுக்கு வந்து பாபின் வந்து வேணும் அப்படின்னா கூட நீங்கள் வந்து வெளியே போகிறப்போ இந்த ஜீனுக்கு ஏற்ற மாதிரி பட்டன்ஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வேணும்னா பிரிச்சுக்கலாம், இல்லை நீங்கள் அப்படியே கூட விட்டுடலாம். சில பேரில் பார்த்திங்கன்னா நல்லா காஸ்ட்லியான ஜீன்லாம் வச்சுருப்பாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த பாபின் வச்சு தைக்கிறப்போ நல்லாயிருக்கும், நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். உங்கள் வீட்டில் குட்டீஸோட ஜீன்லலாம் கூட பட்டன்ஸ் வந்து போயிடுச்சுன்னா கூட நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இல்லை சும்மா நார்மலாக நம்ம எப்பவுமே ஸ்டிச் பண்ணுற மாதிரி தைக்கலாம். பெரிய ஊசி எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு வந்து இது நல்லாயிருக்கும் தைக்கிறதுக்கு. ஜீன் இல்லையா, ரொம்ப கனமான துணி இல்லையா, அதனால் நான் பெரிய ஊசியாக எடுத்திருக்கேன். ஃபுல்லுமே தைச்சிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், அவ்வளோதான் ஸ்டிச் பண்ணிவிட்டேன். நீங்கள் வந்து லேடிஸ் ஜென்ஸ் அப்புறம் பார்த்திங்கன்னா குட்டீஸோட ஜீன் எதுக்காக இருந்தாலும் நீங்கள் இந்த மெத்தட் வந்து ட்ரை பண்ணலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். கண்டிப்பாக வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள் நல்லா தைச்சாச்சு, நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. இப்போ நம்ம போடலாம். இங்கே பாருங்கள் அழகாக போட்டாச்சு. கண்டிப்பாக வந்து நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சு சொல்லிவிட்டு. இங்கே பாருங்கள் இது மாதிரி இருந்துச்சுன்னா நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது, வேஸ்ட்டு தான். ஸோ நீங்கள் இது மாதிரி பாபின் வச்சு தைக்கிறப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். கண்டிப்பாக இந்த மெத்தட் வந்து ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.